ஓகே. இப்போ எனக்கு வந்து எப்பவுமே வந்து செல்வ வளம் குறையாம இருக்கணும் அப்டின்னா, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நெறைய பேருக்கு இப்போ சொல்லவே வேண்டாம். பண கஷ்டம் தான் நெறைய பேருக்கு வந்து பணம் தான். நிம்மதியே தொலைக்குது. அந்த எங்க அளவுக்கு இருக்குது. எங்க போனாலும் பணம் தான். ஆமா. இப்ப வீட்ல குடும்ப தலைவிகள் வந்து ம். வீட்டு பீரோக்குள்ளேயோ, வீட்டு பூஜை அறையிலயோ யாராவது வந்திருக்காங்களா அப்படி உங்ககிட்ட? நெறைய இருக்கு. நெறைய போயிட்டு தானே இருக்கு. அதனால பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படியா? அஷ்டலட்சுமி எந்திரம்னு நம்மட்ட ஒண்ணு இருக்கு. ஓகே. அது குடும்ப தலைவிகளுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அஷ்டலட்சுமி எந்திரம். இது பீரோ, பூஜை அறையிலலாம் வைக்கலாம். 8 லட்சுமி இருப்பாங்க. அதான் அஷ்டலட்சுமி எந்திரம். இத வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நெய் விளக்கு ஏத்தி கல்கண்டு போ நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பலனை எதிர்பார்க்க இந்த முடியும். மாரி யாராவது உங்கள்ட்ட ரிசல்ட் சொல்லியிருக்காங்களா? நெறைய பேரு நெறைய பேர் சொல்லியிருக்காங்களே. ஓகே. இல்ல ஏன்னா எல்லாரும் வந்து இன்னைக்கு பண தேவைக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்படி அதாவது இருக்கு மேடம், இல்லையா? இந்த ஜோதிடம், ம். ஜாதகம், எ நம்மளுடைய உழைப்பை தாண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்தது. ம். ம். நம்ம நம்பிக்கைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டு. இப்போ நீங்க அதான். வந்து கரெக்ட் தான். நீங்க சொல்றதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஜாதகத்த தூக்கிட்டு வர்றோம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் மாற்றம் நடந்துராதா? இல்ல, இதுல அப்படின்றதுக்காக. இன்னொரு விஷயம் ஆழமா புதைஞ்சிருக்குது. இப்ப ம். நீங்க என்கிட்ட வர்றீங்க, ம். வந்து உட்கார்றீங்க. நீங்க வந்து நம்பிக்கையோட உட்கார்ந்து இதுல வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகி நான் ம். சொல்லக்கூடிய கருத்து வந்து உங்களுக்கு உண்மையாக புலப்படும். இப்போ திருமண தோஷத்திற்காக பாத்தீங்கன்னா களத்திர தோஷ எந்திரம், ஓகே. அதாவது களத்திர ஸ்தானம் என்பது 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. ம். அப்ப அந்த களத்திர தோஷ எந்திரம்னு தனியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பரிகாரங்கள் இல்லாம நீங்களே எந்திரமும் செஞ்சு ஆமா, தனியா குடுக்குறீங்க. எந்திரம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. அதே மாதிரி பித்ரு தோஷம், குழந்தை தோஷத்துக்கு கர்ப்ப விருத்தி எந்திரம், அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆமா. அந்த கர்ப்ப விருத்தி எந்திரமும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம்.